வியாபார பயணத்தில் காலில் காயமடைந்த மாட்டை பார்த்துக்க சொல்லி தன் வேலையாளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு வியாபாரி செல்ல, வேலைக்காரன் பணத்தை தானே எடுத்துக்கொண்டு மாட்டை காட்டிலே விட்டுவிட்டு ஓடிவிட, வருந்திய காளை மாடு மெல்ல அருகிலுள்ள புல்லையும் மூலிகைகளையும் பசிக்கு உண்ண அதன் காயங்கள் விரைவில் குணமானது. அது அதிக சத்தான புல்லை உண்டு பலசாலியாக மாறியது. அதன் சப்தம் காட்டையே அதிர செய்தது. சிங்கத்தின் அமைச்சராக இருந்த நரி தன் மகன்களுக்கு சிங்கத்திடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என பாடம் எடுத்துக் கொண்டிருந்தது. என் பிரியமான மகன்களே, முதலில் நீங்கள் சிங்கத்தின் மனமறிந்து நடந்து நம்பிக்கையை பெற வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல நம் எண்ணங்களை சிங்கத்தின் மனதில் புகுத்த வேண்டும். நீங்கள் சொல்வது சாத்தியமா? உங்களுக்கு இதில் சந்தேகம் வேண்டாம். சிங்கத்தின் எண்ணங்களும் செயல்களும் நமதாக மாற வேண்டும். நாம் நிழல் ஆட்சி செய்ய வேண்டும். அதை பற்றியே நீங்கள் யோசிக்க வேண்டும். சிங்கத்திடம் பேசும்போது கவனமாகவும் தள்ளி நின்றும் பேச வேண்டும். சிங்கத்தின் செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிக்க வேண்டும். எனக்கு பின் உங்கள் ஆட்சிதான் இந்த காட்டில் நடைபெற வேண்டும். சரியப்பா, இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிமிடமே சிங்கத்தை தொடர்ந்து சென்று நடப்பதை கவனியுங்கள். குட்டி நரிகள் இருவரும் சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்தன. சிங்கம் தன் குகையிலிருந்து வேட்டைக்கு கிளம்பிய போது குட்டி நரிகள் இருவரும் சிங்கத்தை பின்தொடர்ந்தன. வேட்டைக்கு கிளம்பிய சிங்கம் தாகமெடுத்ததால் ஆற்றை நோக்கி நடக்க பின்தொடர்ந்தன குட்டி நரிகள். ஆற்றங்கரைக்கு வந்த சிங்கம் மாட்டின் சப்தத்தை கேட்டு திடுக்கிட்டது. என்ன பயமுறுத்தும் சப்தமாக இருக்கிறதே, அரக்கன் எவனும் காட்டினுள் வந்துவிட்டானோ என பயந்த சிங்கம் வேட்டையை கைவிட்டு தன் குகையை நோக்கி நடந்தபோது துணிச்சலான நரிக்குட்டிகளில் ஒன்று சிங்கத்தின் அருகில் வந்தது. சிங்கராஜா, உங்கள் முகத்தில் பயம் தெரிகிறதே, இந்த சப்தம்தான் காரணமா? நீ யார்? எப்படி கண்டுபிடித்தாய் என் பயத்தை? I know the face reading, my lord. நான் உங்கள் மந்திரியின் மகன்தான். உன் தந்தையின் திறமை உன்னிடம் தெரிகிறது. சப்தத்தை வைத்து எதையும் முடிவு செய்ய முடியாத அரசே. நான் என் தந்தையுடன் சென்று சப்தத்தின் காரணத்தை தெரிந்து வந்து உங்களிடம் சொல்கிறோம். சிங்கத்திடம் விடைபெற்ற குட்டி நரிகள் இருவரும் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தன. தங்களிடத்திற்கு வந்த நரிக்குட்டிகள் தந்தை நரியிடம் நடந்ததை விவரித்தன. அப்போது மாடு கத்திய சப்தத்தை கேட்ட நரி பயந்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் சப்தம் போடுவது யார் என தெரிந்து வருகிறேன் என சொல்லி காட்டினுள் சென்றது. காட்டினுள் தேடி வந்த நரி சப்தமிடுவது மாடுதான் என தெரிந்து மாட்டிடம் பேச ஆரம்பித்தது. நீ யாரு? இந்த காட்டுல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நடந்ததை சொல்லியது மாடு. உன் சப்தம் ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது? காட்டில் கிடைத்ததெல்லாம் சாப்பிட்டதால் என் குரல் மாறிவிட்டது என நினைக்கிறேன். சரி, நீ நம் சிங்கராஜாவை சந்திக்க என்னோடு வா. சிங்கத்தை நேரில் பார்க்க ஆசைப்பட்ட மாடு நரியை பின்தொடர்ந்தது. இருவரும் சிங்கத்தின் குகையை அடைந்தனர். சிங்கராஜா சப்தம் செய்தது இந்த மாடுதான். நான் போய் நாளை வருகிறேன். நீயா இப்படி ஒரு சப்தம் செய்தது? என்னால நம்ப முடியவில்லையே. சப்தமிட்டது நானேதான் ராஜா. என் குரல் மாறிவிட்டது. நான் நாட்டில் வளர்ந்த மாடு. எந்த காடு எனக்கு பிடித்திருக்கிறது. நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா அரசே? சிங்கமும் மாடும் பேசிக்கொண்டதில் இருவருக்குள்ளும் நல்ல நட்பு உருவானது. சிங்கம் எங்கு செல்வதாயிருந்தாலும் மாட்டை தன் துணைக்கு அழைத்துச் செல்லும். என்ன ஒரு வினோதமான காட்சி என மற்ற விலங்குகள் வியந்தன. சில வாரங்களாயின. நரியால் சிங்கத்தை சந்திக்க முடியவில்லை. ஏன் சிங்கம் நம்மை கண்டுகொள்வதில்லை? என்ன காரணமாக இருக்கும் என குழம்பிய போது நரியின் குட்டிகள் அங்கே வந்தன. உங்கள் கவலையின் காரணம் சிங்கம் உங்களை நிராகரிப்பதுதான். அதற்கு காரணம் சிங்கத்தின் நெருங்கிய நண்பன் அந்த சிட்டி மாடுதான். நீங்கள் இருவரையும் பிரித்தால் இந்த காட்டில் நம்ம ஆட்சி, இல்லையேல் நமக்கு வீழ்ச்சி. கவலையும் டென்ஷனுமான நரி, இரு மகனே, இதற்கு நான் இன்று ஒரு முடிவு கட்டுகிறேன் என மாட்டை சந்திக்க காட்டினுள் சென்றது. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது போல் தெரிகிறதே, தயங்காமல் சொல்லுங்கள். நம்ம சிங்கராஜாவிற்கு உங்களை உண்மையில் பிடிக்கவில்லை. எல்லாம் நடிப்பு. தன் நண்பர்களுக்கு உங்களை விருந்து வைக்கவே நண்பன் வேஷம் போட்டுள்ளார். நான் சிங்கராஜாவின் விசுவாசியாக இருந்தாலும் அவரின் செயல் அநியாயமாக இருப்பதால் உங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். அப்படியா? உங்கள் எச்சரிக்கைக்கு நன்றி. என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் நீங்கள் சொல்வது உண்மைதான் போல் தெரிகிறது. சரி, நான் வருகிறேன் என்று சொன்ன நரி மாடு நாம் சொன்னதை நம்பிவிட்டது என மகிழ்ந்தது. சிங்கத்தின் குகையை நோக்கி நடந்தது. சிங்கராஜா, நான் உள்ள வரலாமா என கேட்ட நரி குகையினுள் நுழைந்தது. குகையினுள் வந்த நரி சற்றும் முற்றும் பார்த்தது. என்ன நரி, என் குகையினுள் யாரும் வரமாட்டார்கள் என்பது உனக்கு தெரியாதா? ஒரு எச்சரிக்கைதான் ராஜா.
உங்களுக்கு ஒரு மோசமான தகவலை கொண்டு வந்துள்ளேன். அதுதான் சொல்ல தயக்கமாக உள்ளது. நரியே, சும்மா சொல். உங்கள் புதிய நண்பன் உங்களை தாக்கி ஆட்சியை கைப்பற்ற தினமும் தன் 2 கொம்புகளை ஒரு பாறையில் தீட்டிக் கொண்டிருக்கிறது. எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது உங்கள் மீது பாயும் முன் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீ சொல்வது உண்மைதானா என தெரிந்து கொள்ள அந்த மாட்டிடமே கேட்டு விடுவோமா? தாராளமாக அரசே. அதற்கு முன் கொஞ்சம் யோசியுங்கள். மாடு எப்படி உண்மையை ஒத்துக்கொள்ளும் என்று. நான் வேண்டுமானால் மாட்டை நாளை உங்களிடம் அழைத்து வருகிறேன். அதற்கு அவசியமே இல்லை நரியே. நண்பா, கொஞ்சம் இங்கே வா. சிங்கம் மாட்டை அழைப்பதை கேட்ட நரி பயந்து நடுங்கியது. நமக்கு முன்பே மாடு வந்து எல்லாவற்றையும் சிங்கத்திடம் சொல்லிவிட்டதை புரிந்து கொண்டது. நம் சாயம் வெளுத்துவிட்டதே என வருந்தி குகையை விட்டு வெளியே ஓடியது. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.